வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மதன் ஆடியோஸ் கரூர். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதுசாக ஒரு 7.1 ஹோம் சினிமா தேட்டர் ரெடி பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய இந்த 7.1 ஹோம் சினிமா தேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டாக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதில் போட்டிருக்கக்கூடிய ஸ்பீக்கர், சப்வூஃபர் பாக்ஸு, ஆம்ப்ளிஃபையரு A to Z எல்லாமே நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக ரெடி பண்ணுறது வழக்கம். அதே மாதிரி தான் இந்த ஒரு கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக ரெடி பண்ணியிருக்கோம். இதோட ஃப்ரண்ட்டு, லெஃப்ட், ரைட்டு, சென்ட்ரு, சரௌண்ட் சேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே 8 இன்ச் டிரைவு. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்டலும் நல்லா தனித்தனியாக கேட்கும். அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிப்போம். சரௌண்ட் சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சு, ஒரு 4 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு டியூட்ரு போட்டிருப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு சினிமா தேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு கிராஸ் டைப், டபுள் கிராஸ் டைப் சரௌண்ட் பாக்ஸு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்திங்கன்னா HDHMR வாட்டர் ப்ரூஃப் ஷீட்டில் நம்ம வந்து ரெடி பண்ணியிருப்போம். எப்போவுமே வந்து நம்ம வந்து நார்மல் வுட்டெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. நல்ல ஒரு லைஃப் வர மாதிரி அந்த மாதிரி வுட்டை தான் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக ரெடி பண்ணுறது வழக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 7.1 ஹோம் சினிமா தேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தேனி டிஸ்ட்ரிக்கு, அங்கேருந்து நமக்கு இந்த ஆர்டரை கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டில் உங்களுக்கு பேஸ் ட்ரிபிள் வந்து நல்லா பக்காவாக ஸ்டீரியோ பிரியும். நல்ல தபேலா சவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கேட்கும். நிறைய இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்டெல்லாம் நல்லா தெளிவாக கேட்கும். அந்த மாதிரி தான் அதை வந்து கஸ்டமைஸ்டாக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் டியூட்டருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் உங்களுக்கு வந்து தனியாக பாக்ஸ் கொடுத்து அது கொஞ்சம் வந்து டேப்பர் பண்ணியிருப்போம். இதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீஸெல்லாம் கொடுத்து கிராஸ் பண்ணியிருப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே, எப்பவும் போல் ஸ்கொயராக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமேன்னு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு ஒரு ஹாரன் டியூட்ரு. ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டில் பொறுத்த வரைக்கும் ஊஃபராக யூஸ் பண்ணியிருப்போம். சரௌண்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு ஃபுல் ரேஞ்சு, அதிலே பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு ஃபுல் ரேஞ்சும் போட்டிருப்போம். ரிசல்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். டியூட்ரு பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து சில்னஸ் வந்து இறையாது. ட்ரிபிள் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஷார்ப்பாக கம்பியில் அடிக்கிற மாதிரி இருக்கும். இரிட்டேட்டிங்கான ஒரு சில்னஸ் இருக்காது. ஸோ நம்ம செலக்டிவாக தான் நம்ம பண்ணுறது. இந்த ஃபுல் ரேஞ்சு ஸ்பீக்கரு, டியூட்ரு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பவர் ஆடியோவுக்கு பக்காவாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து எப்போவுமே போடுவோம். எல்லாமே ஒரு மேட்சிங் தான். மேலே போட்டிருக்கக்கூடிய ஸ்பீக்கர் டெர்மினல் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக பனானா பைண்டிங் போஸ்ட்டில் போட்டு பண்ணியிருப்போம். அப்போ தான் வந்து நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும். இதுக்கு நல்ல ஒரு ஹை குவாலிட்டியாக போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பாக்ஸ் வந்து டபுள் 8 இன்ச்சு ஒரு டியூட்ரு போட்டிருப்போம். பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கர்வ் டைப்பில் வந்து போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். சைடில் காட்டுறேன் பாருங்கள். நல்லா பெண்ட் பண்ணி பக்காவாக போட்டிருப்போம். சென்ட்ரல் சேனலில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து வாய்ஸ் மட்டும் வராது, நிறையா இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்டு நிறையா வரும்.
ஹாலிவுட் மூவிலாம் ஓடிடி கண்டென்ட்லாம் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு தெளிவான ஒரு சென்டர் சேனல் ஸ்பீக்கர் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அதில் வரக்கூடிய கண்டென்ட் எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணி நல்லா டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் ட்ரைவு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டால் தான் நல்லா வந்து ஒரு ஒரிஜினாலிட்டியான தேட்டர் எஃபெக்ட் ரிசல்ட் எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். இது சம்மந்தமாக ஏற்கனவே என்னோடய யூடியூப் சேனலில் சென்ட்ரல் சேனலுக்கு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். பார்க்காதவங்க என்னோடய சேனலில் போய் பாருங்கள், ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். சென்ட்ரல் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைலாக் ரீடிங் மட்டும் இல்லாமல் துப்பாக்கி சொல்கிற சவுண்டு, கன் சவுண்டு, அதுலேருந்து வரக்கூடிய புல்லெட்டு நல்லா தெரிக்கிற மாதிரி நல்லா தெரிக்கக்கூடிய சவுண்டு நல்லா தெளிவாக கேட்கும். அதே போல் கிளாஸ் உடையிற சவுண்டெல்லாம் நல்லா அக்யூரேட்டாக கிறிஸ்டல் கிளியராக கேட்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்து சென்ட்ரல் சேனலுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஹெவியாக போடுறோம். பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்கொயர் டைப்பில் இல்லாமல் வித்தியாசமாக கர்வ் டைப்பில் போடணுன்னு சொல்லி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸ் மேக்கிங்கும் நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நிறையா போட்டிருப்பேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த ஹோம் சினிமா தேட்டர் பார்த்திங்கன்னா ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் வந்து இதோட டிசைனிங் பேட்டர்ன் இருக்கணுங்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி நம்ம வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 15 இன்ச்சு சப்வூஃபர் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்மளுடைய ஸ்பெஷல் மேக்கிங்கான டர்போ சப்வூஃபர் பாக்ஸு. இந்த சப்வூஃபர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார்ட்டையும் கிடையாது. நான் ஏற்கனவே என்னுடைய பழைய வீடியோக்களில் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். இந்த சப்வூஃபர் பாக்ஸ் வந்து நல்லா வந்து உங்களுக்கு நல்லா ஒரு கிராண்டடாக இருக்கும், பிரம்மாண்டமாக இதோட தோற்றமும் இதோட சவுண்ட் எஃபெக்டும் இருக்கும். நீங்கள் 2 சப்பு வைக்கக்கூடிய இடத்துல இதெல்லாம் ஒன்றே வச்சிங்கன்னா போதும், அந்தளவுக்கு இது வந்து சவுண்டு நல்லா பக்காவாக பேஸ் வரும். நம்ம ரெடி பண்ணக்கூடிய எல்லா ஹோம் சினிமா தேட்டருக்கும் நம்மளுடைய ஸ்பெஷல் டர்போ சப்வூஃபர் பாக்ஸ் தான் நம்ம கஸ்டமைஸ்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்கு. இதோட பேஸ் ரிசல்ட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு பாக்ஸும் நிற்க முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். இது பற்றின நான் தனி வீடியோ நான் போட்டிருப்பேன். இதோட பாக்ஸோட லென்த்து ஹைட்டு எவ்வளோ பெருசு இருக்குங்கிறத நான் போட்டிருப்பேன், பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ஆம்ப்ளிஃபையர் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 7.1 ஆம்ப்ளிஃபையரு. இந்த 7.1 ஆம்ப்ளிஃபையரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்ம கஸ்டமைஸ்டாக ரெடி பண்ணுறது, உள்ளே போடக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரு, பவர் ஆடியோ போர்டு எல்லாமே வந்து பக்கா கேல்குலேஷனில் நம்ம வந்து ஸ்பீக்கருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதோட வாட்டேஜு, இதோட ஆம்பியர் ரேட்டிங்கு எல்லாத்தையுமே வந்து பக்காவாக வந்து மெஷர் பண்ணி நம்ம வந்து இதை டிசைன் பண்ணியிருப்போம். ஆன் ஆஃப் சுவிட்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு மெட்டல் சுவிட்சில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் எந்த விதமான அந்த டப்புன்னு வர சவுண்டு எதுவுமே வராது, எந்த விதமான துளி ஹம்மிங் நாய்ஸும் வராது. அந்த மாதிரி தான் அந்த ஆம்ப் வந்து டிசைன் பண்ணியிருப்போம். இதான் வந்து அதுக்கு உண்டான ரிமோட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல்லு டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையரு. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல், HDMI, கோஆக்சியல், USB, ப்ளூடூத்து எல்லாமே இருக்குது, ஆக்சிலரி எல்லாமே இருக்குது. நல்லா ஒரு 6 இன்ச்சு ஹைட் கேபினெட்டில் போட்டிருக்கோம். பாட்டம் புஷ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு கோல்டன் புஷ் போட்டு ஒரு பிராண்டட் செட்டு மாதிரி ஒரு லுக்குக்கு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பனானா பைண்டிங் போஸ்ட் டெர்மினல் வந்து ஸ்பீக்கர் டெர்மினல் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். பார்க்குறதுக்கு ஒரு நீட்டாக இருக்கும், ஒரு ஏவி ரிசீவர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம்.
பிராண்டட் ஏவி ரிசீவரை பற்றி பேச ஆரம்பித்தோம்னா அதுக்கு வந்து ஒரு நாளே பத்தாது. அது மாதிரி நிறையா அதை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். ஸோ நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக ரெடி பண்ணக்கூடிய இந்த ஹோம் சினிமா தேட்டரு ஏவி ரிசீவரை காட்டிலும் நம்ம வந்து பிராண்டட் ஏவி ரிசீவரை காட்டிலும் நம்மளுக்கு வந்து ஹெவியான ஒரு அவுட்புட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதேமாரி தான் இந்த கஸ்டமருக்கும் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மாஸ்க் போட்டோம்னா மேலே முன்னாடி ஃப்ரேம் கிரில் போட்டோம்னா இந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பில் இருக்கும். எல்லாமே க்ளோஸ் பண்ண பிறகு இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மதன் ஆடியோஸுங்கிற சிம்பிள் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். எல்லா பாக்ஸஸ்லேயுமே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹோம் சினிமா தேட்டரு, நல்ல ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியான ஒரு ஹோம் சினிமா தேட்டர் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இன்னும் என்ன டிஃப்ரெண்ட்டாக செய்ய முடியுமோ அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹோம் சினிமா தேட்டரு செஞ்சு தரேன். நம்ம கஸ்டமைஸ்டாக ரெடி பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும். உங்கள் வீட்டில் வாலில் மாட்டினா நல்ல ஒரு லுக்காக இருக்கும். நல்ல ஒரு பிராண்டட் ஹோம் சினிமா தேட்டர் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லுக்காக இருக்கும். இதோட அப்பியரன்ஸ்லாம் அந்த மாதிரி நம்ம வந்து கஷ்டப்பட்டு இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்கு. ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நம்ம வந்து வித்தியாசமாக ரெடி பண்ணுவோம். டிஃப்ரெண்ட்டாக டைப்பில் வந்து ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் வந்து வெவ்வேறு பேட்டர்ன் டிசைனில் வந்து ஸ்டைலில் வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி தேவைப்படுறாங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி அண்ட் தேங்க்யூ.
பண்றதுன்னு தெரியல. சொன்ன கேளு, இந்த ஊர்ல இருக்காத. அதான் உனக்கு நல்லது. நீ ஊருக்கு போயிடு சிவா. பயமுறுத்துறியா? உங்க அண்ணனுக்கு என்ன ரெண்டு உசுரா? அடிச்சா வலிக்கல, வெட்டினா ரத்தம் வரும்ல. நீ சொல்லு, பின்னாடி வர வேண்டாம்னு சொல்லு, திரும்பி பார்க்க வேண்டாம்னு சொல்லு, போயிடு. அதுக்காக வேற யாராலும் வந்து சொன்னாங்கன்னா